போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக முன்னாள் பெண் இன்ஸ்பெக்டர் ஷீலா குற்றம் சாட்டப்பட்டார். போலீஸ்காரர் ஒருவர் கடமையாற்றுவதற்கு தடங்கலாகவும் இடையூறாகவும் இருந்ததாக இன்ஸ்பெக்டர் ஷீலா என்ற ஷீலா ஷேரன் ஸ்டீவன் குமார் இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அரசு மலேசிய போலீஸ் படையில் இருந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவரான 37 வயதுடைய இன்ஸ்பெக்டர் ஷீலா ஏற்கனவே போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு புதிய சம்பவத்தில் போலீஸ்காரர் ஒருவரின் பணிக்கு தடங்கலாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மஜிஸ்ட்ரேட் ஐனா அசாரா அரிஃபின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா கடந்த நவம்பர் 4ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் ஈப்போவில் ஓர் உணவகத்திற்கு முன்புறம் சவுக்கிட் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த லான்ஸ் கோப்ரால் அந்தஸ்தை கொண்ட 37 வயது மல்விண்டர் சிங் தீரத் சிங் என்ற போலீஸ்காரரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 186வது பிரிவின் கீழ் இன்ஸ்பெக்டர் ஷீலா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து இன்ஸ்பெக்டர் ஷீலா விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 7,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்குமாறு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹெஞ்ச் கோ நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்த ஷீலாவின் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் 500 ரிங்கிட் ஜாமீனை விதிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். காரணம், ஷீலாவிற்கு எதிராக கோலாலம்பூர் மற்றும் சிலாயாங் ஆகிய 2 செஷன்ஸ் நீதிமன்றங்களில் 3 வழக்குகள் இருப்பதாகவும் நீதிமன்ற விசாரணைக்கு ஷீலா தொடர்ந்து ஆஜராகி வருவதையும் மனோகரன் மலையாளம் சுட்டிக்காட்டினார். ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியின் மகளான ஷீலாவிற்கு ஜாமீன் தொகை குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எனினும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 6,600 ரிங்கிட் ஜாமீனில் ஷீலாவை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இவ்வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.